சுனாமி பேரலையில் உயிரிழந்தவர்களின் 21ஆம் ஆண்டு நினைவேந்தல் நிகழ்வு இன்று மன்னார் பிரதான பாலத்தடியில் முன்னெடுக்கப்பட்டது. சுனாமியில் உயிரிழந்தவர்களை நினைவு கூறும் வகையில் இன்று காலை 10:25 மணியளவில் குறித்த கடற்கரை பகுதியில் தீபமேற்றி மலர் தூவி உயிர் நீத்தவர்களுக்காக உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தப்பட்டது. நினைவேந்தல் நிகழ்வில் மன்னார் நகர முதல்வர் டானியல் வசந்தன், சமூக செயற்பாட்டாளர்கள் என பலரும் இணைந்து சுடரேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். எதிர்காலங்களிலே இவ்வாறான அழிவுகள் ஏற்பட முன்பு மக்களை பாதுகாக்க வேண்டிய ஒரு தேவை இலங்கை அரசாங்கத்துக்கு இருக்கின்றது. உண்மையிலே ஆழிப்பேரலை வரும் முன்பே மக்களை தகவல்களை வழங்கி அவர்களை காத்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் இருந்தும் இதேவேளை சுனாமி பேரலை அனர்த்தம் ஏற்பட்டு 21வது வருட நினைவேந்தல் நிகழ்வுகள் இன்றைய தினம் மன்னார் மாவட்ட செயலகத்திலும் முன்னெடுக்கப்பட்டது. மன்னார் மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ பிரிவின் மாவட்ட உதவி பணிப்பாளர் கே. திலீபன் தலைமையில் குறித்த நினைவேந்தல் நிகழ்வு இடம்பெற்றது. இதன்போதும் உயிரிழந்த மக்களை நினைவு கூர்ந்து தீபமேற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டது. பல மில்லியன் கணக்கான சொத்துக்களுக்கு அழிவு ஏற்பட்டது. உண்மையில் அந்த அனர்த்தத்தின் போது உயிரிழந்த அந்த ஆன்மாக்கள் தன்னை நிறுத்திய நல்ல ஆத்ம சாந்தி பெற வேண்டி இந்த நேரத்திலே நாங்கள் பிரார்த்தனை செய்வதோடு உண்மையில் அந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.